கொலை செய்யும் முடிவு எப்படி எடுக்கப்பட்டது? இந்த கேள்விக்கு விடை காண புறப்பட்ட போது எனக்கு கிடைத்த சில தகவல்கள் அதிர்ச்சி அளிப்பவையாக இருந்தன. இந்த கொலை சம்பவம் இடம்பெற்ற இந்த காலப்பகுதிக்கு சற்று முன்பதாக, ஒரு கிழமைக்கு முன்பதாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் இதே போன்றதொரு கொலை முயற்சி சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. தாயாரை இளம் காதல் ஜோடி கழுத்தை நெரித்து கொலை செய்வதற்கு முயற்சித்திருக்கிறது. அதைவிட பல சம்பவங்கள் இதே போல இடம்பெற்றிருக்கின்றன. வணக்கம், நான் உமாசங்கர் ஆரூரன். என்னுடைய இந்த வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாது பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். யாழ்ப்பாணத்தில் விரிவுரையாளர் தயாளினி திலீபன் அவர்களுடைய படுகொலை சம்பவத்தை அடுத்து இப்பொழுது பல கோணங்களிலே விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. அதை காட்டிலும் பலவிதமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இவ்வாறான கொலை சம்பவங்களை செய்வதற்கான திட்டங்கள் அல்லது கொலை செய்கின்ற முடிவு எப்படி எடுக்கப்படுகின்றது, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சமூக உளவியல் காரணங்கள் பற்றி இந்த காணொளியில் நான் உங்களோடு கதைக்க விரும்புகின்றேன். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். நான் முதலிலே குறிப்பிட்டது போல இவ்வாறான சம்பவங்கள் அண்மையில் இந்தியாவிலும் இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக தமிழ்நாட்டிலே இடம்பெற்றிருக்கின்றது. காலத்திற்கு காலம் இடம்பெற்றுத்தான் வந்திருக்கின்றது. ஒரு செய்தி ஒரு கிழமைக்கு முன்னர் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, காதலனுடன் தாயின் கழுத்தை நெரித்த மகள், முறுக்கு விற்று படிக்க வைத்த தாயை இப்படி செய்துவிட்டார். இந்த தலைப்பிலே ஒரு செய்தி வெளியாக இருந்தது. இது திருநெல்வேலி பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சம்பவம். தமிழ்நாடு திருநெல்வேலி பிள்ளையார்புரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில் அபிலாஷ் என்கின்ற இளைஞனும் சுருதி என்கின்ற மகளும் சம்பவத்திலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். அந்த மகள் தாயாரை அந்த காதலனோடு சேர்ந்து கழுத்தை நெரித்து கொள்ள முயன்ற பொழுது அயலவர்கள் கூக்குரல் சத்தத்தை கேட்டு வந்ததனை அடுத்து அந்த தாயார் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார். இங்கு அவருடைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கின்றது. ஆனால் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற சம்பவத்தில் அந்த தாயார் பரிதாபகரமாக உயிரிழந்திருக்கின்றார். இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில் இவர்கள் இருவருக்கும் இடையில் காதல் ஏற்பட்டதனை அடுத்து வீட்டில் தாயாருடைய நகைகள் காணாமல் போயிருக்கின்றன. அந்த நகைகளை கொண்டு போய் காதலனிடம் அந்த பெண் கொடுத்திருக்கின்றார். அப்படி கொடுக்கப்பட்ட நகைகளை அடகு வைத்து பெற்ற பணத்திலே அவர்கள் ஊர் சுற்றி திரிந்திருக்கின்றார்கள். காணாமல் போன நகைகளை அறிந்த தாயார் அது குறித்து விசாரித்திருக்கின்றார். அப்பொழுது காதல் விடயம் தெரிய வந்திருக்கின்றது. இதனை அடுத்து மகளுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் தாயார். அங்கே சென்று முழு நகைகளையும் பெற்று வர வேண்டும் என்று கடுமையாக எச்சரித்திருக்கின்றார். இதனை அடுத்து தான் இந்த கொலை முயற்சி இடம்பெற்றிருக்கின்றது. போலீசார் அவர்களுடைய தொலைபேசிகளை பறித்து ஆராய்ச்சி செய்ததில் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜை இந்த பெண் தன்னுடைய காதலனுக்கு அனுப்பி இருக்கின்றார். அம்மா கடுமையாக டோர்ச்சர் செய்கின்றார், அவரை பேசாமல் கொலை செய்து விடலாம் போல இருக்கின்றது என்று வாட்ஸ்அப்பிலே மெசேஜ் செய்திருக்கின்றார். இந்த அளவிற்கு இந்த சம்பவம் சென்றிருக்கின்றது. கிட்டத்தட்ட இதே பாணியில் தான் யாழ்ப்பாணத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு வார காலப்பகுதிக்குள் இந்த இரண்டு சம்பவங்களும் இடம்பெற்றிருக்கின்றன என்பது எவ்வளவு தூரம் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் என்பதனை பாருங்கள். இதே போன்று 7 வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற ஒரு சம்பவம், பெற்ற தாயை கள்ளக்காதலனுடன் சேர்த்து எரித்து கொன்ற மகள் என்கின்ற தலைப்பிலே அப்படி ஒரு சம்பவமும் இடம்பெற்றிருக்கின்றது. இதை காட்டிலும் பல சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. வட இந்தியாவை பொறுத்தவரையில் ஹொனர் கில்லிங், கௌரவ கொலைகள் இடம்பெறுவது வழக்கம். அது தமிழ்நாட்டிலும் பல இடங்களிலே இடம்பெற்றிருக்கின்றது. அதைவிட வித்தியாசமாக காதலருடன் சேர்ந்து குடும்பத்தினரை விஷம் கொடுத்து கொலை செய்ய முயற்சித்த வழக்குகள் கூட இருக்கின்றன. இந்த வகையான சம்பவங்களில் பொதுவாக ஒரு வடிவத்தை, அதாவது பேட்டர்னை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இவர்களுக்கு இடையில், அதாவது ஜோடிகளுக்கு இடையில் காதல் இருக்கும். அந்த காதலுக்கு குடும்பத்தினுடைய எதிர்ப்பு இருக்கும். அதைவிட நாங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற மனநிலை மிக தீவிரமாக இருக்கும். அதேவேளை இம்மேச்சுவர் டிசிஷன் மேக்கிங்ஸ், அதாவது ஒரு முதிர்ச்சியற்ற முடிவுகளை எடுக்கக்கூடிய தன்மையை உடையவர்களாக இவர்கள் இருப்பார்கள். ஆகவே இந்த இருவருக்கும் இடையில் மனிப்புலேஷனும் இருக்கும். அதாவது ஒருவர் இன்னொருவரை மடை மாற்றுகின்ற அல்லது மனம் மாற்றுகின்ற சம்பவங்களும் அவர்களுக்குள் இருக்கும். அதைவிட இப்படியான சம்பவங்கள் இடம்பெறுகின்ற பொழுது அந்த குடும்பத்திற்குள் வாக்குவாதங்கள் மற்றும் தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெறுவதாக இருக்கும். இது பொதுவான ஒரு பேட்டர்ன். இப்படியான சம்பவங்கள் இடம்பெறும் பொழுது அந்த சம்பவத்திலே இருக்கக்கூடிய பேட்டர்ன்களாக இருக்கின்றது. அடுத்தது முக்கியமான மனநிலை காரணங்கள். இப்படியான கொலைகளை செய்கின்ற பொழுது இந்த மனநிலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் அஸ் வெர்சஸ் ஃபேமிலி என்கின்ற ஒரு மனநிலை. அதாவது நாங்கள் இருவரும் தனிப்பட்டவர்கள், ஃபேமிலி இன்னும் ஒரு தனிப்பட்ட விடயம்.
இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு மனநிலையாக இருக்கின்றது இந்த கொலை சம்பவங்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது. அடுத்தது திடீரென்று முடிவெடுக்கக்கூடிய தன்மை, அதைவிட சமூக அழுத்தம், அதாவது கேஸ்ட், மற்றது ஹொனர், கௌரவம் மற்றும் சாதி போன்ற பிரச்சனைகள் இதிலே ஒரு காரணங்களாக இருக்கின்றது. அடுத்த விஷயம் தனிமை. இது மிக மிக முக்கியமானது. யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற அந்த சம்பவத்தை பொறுத்தவரையில் இது ஒரு மிக முக்கியமான காரணியாக இருந்திருக்கலாம். தனிமை மற்றும் எமோஷனல் டிபெண்டன்சி, அது ஒரு உணர்வு ரீதியாக தன்னை தனிமையாக உணர்ந்து கொள்கின்ற ஒரு மனநிலை. இப்படியான மனநிலை காரணங்கள் முக்கியமானவையாக இருக்கின்றன இப்படியான சம்பவங்களுக்கு பின்னணியில். ஆகவே இந்த இளம் ஜோடிகள் குடும்பத்தை தாக்குகின்ற சம்பவங்கள் மிக அரிதாகத்தான் இடம்பெறுகின்றன. ஆனால் தொடர்ச்சியாக அவ்வப்போது இடம்பெற்றதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பெரும்பாலும் இது திட்டமிட்ட முறையில் இடம்பெறும். அப்படி அல்லாது போனால் திடீரென்று உணர்ச்சி வசப்பட்ட ஒரு வெடிப்பு சம்பவமாக இது இடம்பெறும். சில வேளைகளில் உணர்ச்சி வசப்பட்ட மிகுதியின் காரணமாக நன்கு திட்டமிட்டு செய்யப்படுகின்ற சம்பவங்களும் இருக்கின்றன. இது போன்ற வழக்குகள் பார்த்தீர்கள் என்றால் காதல் திருமண எதிர்ப்பு அதிகமாக இருக்கின்ற சமூகங்களில் அல்லது குடும்பங்களில் இடம்பெறுகிறது. அதாவது காதலுக்கு மிக கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கின்ற ஒரு சூழ்நிலையில் தான் இது இடம்பெறுகின்றது. குடும்ப கட்டுப்பாடு மிக கடுமையாக அமுலில் இருக்கின்ற குடும்பங்களிலும் அல்லது இடங்களிலும் இந்த சம்பவங்கள் இடம்பெறுவதாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட சம்பவங்களில் ஈடுபடுபவர்களினுடைய மனவியலை நாங்கள் இன்னமும் சற்று ஆழமாக நாங்கள் பார்ப்பதாக இருந்தால், யார் இப்படியான செயல்களை செய்கிறார்கள் என்று பார்த்தோமாக இருந்தால், நான் முதலிலே குறிப்பிட்டது போல அஸ் வர்சஸ் ஃபேமிலி மனநிலை மிகவும் ஆழமாக வேரூன்றியவர்கள். அதாவது நாங்கள் இருவரும் ஒரு உலகம், அதாவது காதல் ஜோடிகள் அவர்கள் இருவரும் ஒரு உலகம் என்று தங்களை தாங்களே நினைத்துக் கொள்வார்கள். அதேவேளை ஃபேமிலி, குடும்பம் என்பது இன்னொரு உலகம், அதற்கும் எங்களுக்கும் இடையில் சம்பந்தம் இல்லை, நாங்கள் புறம்பாக இருக்க வேண்டும், எங்களுடைய சுதந்திரம் சந்தோஷம் மிக முக்கியமானது என்பதனை மிக தீவிரமாக நம்புகின்ற ஒரு மனநிலையுடையவர்களாக இருப்பவர்கள். அடுத்தது குடும்பம் என்கின்ற அந்த மற்றைய உலகத்தை அவர்கள் எதிரியாக கருதுவார்கள். எதிரி என்கின்ற அடையாளத்தை அவர்கள் அந்த குடும்பத்தை அந்த அடையாளத்துக்குள் குடும்பத்தை கொண்டு வந்து விடுவார்கள். அதே போல தங்களுடைய காதலை தங்களுடைய ஐடென்டிட்டியாக, அடையாளமாக அவர்கள் மாற்றிக்கொள்வார்கள். இது முதலாவது விடயம். இந்த இப்படிப்பட்ட சம்பவங்களை செய்பவர்களுடைய மனவியலிலே இது ஒரு முதலாவது விடயமாக இருக்கின்றது. இரண்டாவது விடயம் இம்பல்சிவ் பர்சனாலிட்டி, அதாவது திடீர் முடிவுகளை எடுக்கக்கூடிய மனநிலையை கொண்டவர்கள். கோபம் வந்தவுடன் சிந்திக்காமல் செயற்படுபவர்கள் இந்த கேட்டகரிக்குள்ளே வருவார்கள். அதேவேளை விளைவுகளை கணிக்க முடியாத நிலையில் இருப்பவர்கள். இதை செய்தால் என்ன நடக்கும், அந்த விளைவு எவ்வளவு மோசமானதாக இருக்கும். இப்போ யாழ்ப்பாணத்தில் நடந்த இந்த சம்பவம் பாருங்கள், 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷத்துக்கு தொடர்ச்சியான விளைவுகளை கொண்ட ஒரு சம்பவம். அதை பற்றி சிந்திக்க முடியாதவர்களாக இந்த சம்பவத்திலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஆகவே விளைவுகளை கணிக்க முடியாத மனநிலை கொண்டவர்கள். அடுத்தது, இது பல நேரங்களில் நொடியில் கொலைக்கு மாறுகின்ற வாய்ப்புகளை கொண்டிருக்கின்றது. அதாவது இந்த மாதிரியான உணர்ச்சி வசப்பட்ட மனநிலையில் இருப்பவர்கள், இந்த மாதிரியான நம்பிக்கைகளை தன்னகத்தே கொண்டிருப்பவர்கள் ஒரு நொடிப்பொழுதில் கொலை டிசிஷன் எடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். சாதாரணமாக தான் இருப்பார்கள். அவர்கள் அப்படி செய்வார்களா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் இருப்பார்கள். ஆனால் இந்த மனநிலை நொடிப்பொழுதிலே அவர்களை கொலையாளியாக மாற்றும். இது அடுத்த விடயம். இதைவிட எமோஷனல் டிபெண்டன்சி என்ற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது காதலரிடம் முழுமையாக உணர்ச்சி சார்ந்தவர்களாக இருப்பார்கள். மிகவும் சென்சிட்டிவானவர்களாக, காதலனுடைய விஷயத்தில் அல்லது காதலினுடைய விஷயத்தில் மிகவும் சென்சிட்டிவானவர்களாக இருப்பார்கள். அவர் இல்லாமல் நான் வாழ முடியாது என்கின்ற நிலைமையில் மிக கடுமையாக தீவிரமாக இருப்பார்கள். இதால் தவறான முடிவுகளுக்கு அவர்கள் இலகுவாக தயாராகின்றார்கள். அடுத்தது நான்காவது விடயம் மனிப்புலேஷன் அல்லது டொமினன்ஸ் என்று சொல்கிறது. இது ஒருவரால் மற்றொருவர் இன்ஃப்ளூவன்ஸ் செய்யப்படுகின்ற நிலைமை. ஒருவர் இந்த விடயத்தில் நீ இப்படி செய் அப்படி செய் என்று சொன்னால் அதை இன்னொருவர் அப்படியே அக்யூரேட்டாக இல்லைன்னு சொல்லாமல் கேட்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருப்பவராக இருப்பார். இது பிறகு சம்பவம் இடம்பெற்றதன் பின்னர், பாரதூரமான சம்பவங்கள் இடம்பெற்றதன் பிறகு எப்படி முடியும்னு சொல்லி சொன்னால் அவர்தான் காரணம், அவரால் தான் இப்படி செய்தேன் என்கின்ற சாட்டு சொல்வதாக முடியும். ஆகவே இது இந்த மனிப்புலேஷன் அல்லது டொமினன்ஸ் என்கின்ற அந்த கேட்டகரிக்குள்ளே வரும். அதாவது இந்த மனவியலை பொறுத்தவரையில் இப்படியாக இருக்கின்றது. ஐந்தாவது விடயம் ஸ்ட்ரெஸ், அழுத்தம் அல்லது குடும்ப அழுத்தம் என்று சொல்லலாம். குடும்ப கட்டுப்பாடு மற்றும் அடக்குமுறை அதிகமாக இருப்பது, சாதி மத பொருளாதார அழுத்தம் மிக அதிகமாக இருப்பது, தொடர்ந்து மன அழுத்தம், தொடர்ச்சியான மன அழுத்தத்தில் இருப்பது ஒரு நாள் வெடிப்பாக மாறுகின்றது. இப்படிப்பட்ட
அந்த மனநிலையில் இருப்பவர்கள் தான் இந்த சம்பவங்களில் ஈடுபடுகின்றார்கள். அடுத்தது, நாங்கள் காதலிக்கின்றோம் என்கின்ற அந்த அடிப்படையில் தாங்கள் செய்வது எப்பொழுதுமே சரியாக இருக்கும் என்று நம்புவது. ஆகவே தவறை தங்களுடைய மனதிலே அவர்கள் எப்பொழுதும் சரி என்றுதான் நினைத்து வைத்துக் கொண்டிருப்பார்கள், அல்லது அதற்கான ஒரு நியாயத்தை எப்பொழுதும் கற்பித்துக் கொண்டிருப்பார்கள், தவறை நியாயமாக்கிக் கொள்பவர்களாக இருப்பார்கள். ஆகவே இப்படியான மனவியலை கொண்டவர்கள்தான் அதிகமாக இந்த சம்பவங்களிலே ஈடுபடுகின்றார்கள். இந்த விடயங்கள், இப்படியான சம்பவங்கள் நடப்பதை எப்படி தடுக்கலாம் என்பதனை பார்ப்போமாக இருந்தால், முக்கியமான விஷயம், முதலாவது விஷயம், குடும்ப அணுகுமுறையில் மாற்றம் தேவை. காதல் தொடர்புகள் ஏற்படுகின்ற பொழுது அவற்றை முழுமையாக தடை செய்ய முயற்சிப்பது உண்மையில் முட்டாள்தனமானது. ஆகவே அந்த விஷயத்தை ரிவர்ஸ் எஃபெக்டில் பார்க்க வேணும். அதை முழுமையாக தடை செய்ய முடியாது. ஆனால் என்ன செய்யலாம் என்று கேட்டால், பேச்சுவார்த்தை, பேசி கேட்கலாம். பிள்ளைகளோடு மனம் விட்டு பேசலாம். என்ன நடக்குது, உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது, என்ன செய்கிறாய், உன்னுடைய நாளாந்த நடவடிக்கைகள் என்ன, இது தொடர்பாக மனம் விட்டு பேச வேண்டியது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. ஆகவே கொண்ட்ரோல், இந்த யாழ்ப்பாண கொலை சம்பவத்தை பொறுத்தவரையில் கொண்ட்ரோல் என்பது மிக முக்கியமானதாக, ஒரு முக்கிய வகைபாகத்தை கொண்டிருக்கின்றது. அந்த குடும்பத்திலே கட்டுப்பாடு என்பது இந்த கொலை சம்பவத்தில் ஒரு முக்கிய வகைபாகத்தை கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த கொண்ட்ரோலை எப்படி மாற்றணும்னு சொல்லி சொன்னால், கம்யூனிகேஷனாக மாற்றணும். நான் ஏற்கனவே சொன்னது போல மனம் விட்டு பேச வேண்டும். எப்படியான விளைவுகள் ஏற்படலாம் என்பதனை சுமூகமாக பேச வேண்டும். எடுத்த எடுப்பிலேயே கொண்ட்ரோல் பண்ணி, கட்டுப்படுத்தி, அடக்கி, அங்கே போயிடாது இங்கே போயிடாது அந்த ரூமுக்குள்ளே போட்டு அடைச்சு இப்படியெல்லாம் செய்தால் அது குடும்ப அணுகுமுறை என்றது அது டோட்டலாக ஃபெயிலியராக தான் போகும். ஆகவே குடும்ப அணுகுமுறை என்றது மிக மிக முக்கியம். அதில் கம்யூனிகேஷன் மேஜர் ரோலாக இருக்கும். அடுத்தது, ஏர்லி கன்ஃப்ளிக்ட் மீடியேஷன். பிரச்சனை ஆரம்பிக்கலையே அதை சுமூகமாக தீர்க்கிறதுக்கான விஷயங்களில் ஈடுபட்டுறணும். அதை வளர விட்டால் இப்படியான சம்பவங்கள் தவிர்க்க முடியாது. ஆகவே ஆரம்பத்தில் பிரச்சனைகளை தீர்க்க வேணும். தேர்ட் பார்ட்டி மீடியேஷன் கூட ஓரளவு நல்லது தான். எங்களால் நேரடியாக கதைக்க முடியாமல் இருக்குன்னு சொல்லி சொன்னால், தெரிந்தவர்களை வைத்து, ஒரு தாய் தகப்பனால் கதைக்க முடியாதென்றால் அவர்களுடைய சகோதரர்கள், சிறிய தகப்பன் அல்லது பெரிய தகப்பன் அல்லது சித்தி அல்லது பெரியம்மா, இவர்களை வைத்து கதைக்க வேண்டும். கதைத்து அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஆரம்பத்திலேயே முயற்சிகளை எடுக்க வேண்டும். ஆகவே நீண்ட காலமாக தகராறு இருந்து வந்ததுன்னு சொல்லி சொன்னால், அது ஒரு கட்டத்தில் கடைசியாக இப்படித்தான் வன்முறையாக மாறுகின்ற வாய்ப்பு இருக்கின்றது. மூன்றாவது விஷயம், இதை தடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு விஷயம் செய்யணும்னு சொல்லி சொன்னால், எமோஷனல் சம்பந்தமான எஜுகேஷன் மிக மிக முக்கியம். இப்படியான இந்த திடீர் மனநிலைகள், அதுவும் இளமை பருவ மனநிலைகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரியான விஷயங்களை பள்ளிக்கூடத்தில் படிப்பிக்க வேணும். இது பெரும்பாலும் இடம்பெறுவதில்லை எங்களுடைய பகுதிகளில், மிக மிக குறைவு என்று சொல்லலாம். ஆங்கர் மேனேஜ்மெண்ட் என்னென்று பிள்ளைகளுக்கு தெரிய வேணும். அடுத்து ரிலேஷன்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள் பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அடுத்தது ரிஜெக்ஷன், புறக்கணிப்பு என்கின்ற விடயத்தை எப்படி தாண்டுவது என்பதும் இந்த இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய, குறிப்பாக கட்டிளமை பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ரிஜெக்ஷன் ஹேண்ட்லிங் என்பது பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்கப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. அவர்கள் பெரும்பாலும் அந்த பருவத்திலே புறக்கணிப்பு காரணமாக, அது குடும்பத்தவர்களிடம் இருந்தான புறக்கணிப்பாகவும் இருக்கலாம், நண்பர்களிடம் இருந்து வருகின்ற புறக்கணிப்பாகவும் இருக்கலாம், அல்லது அவர்கள் விரும்புகின்ற எதிர்பாலினத்தவர்களிடம் இருந்து வருகின்ற புறக்கணிப்பாக கூட இருக்கலாம். ஆகவே இப்படியான விடயங்களில் எடுகேஷன், எமோஷனல் சம்பந்தமான இந்த எடுகேஷனை பள்ளிக்கூட மட்டங்களிலே அமுல்படுத்துவது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. அடுத்தது, வார்னிங் சைன்ஸை கவனிக்க வேணும். சில குறியீடுகள் தெரியும், அவர்களுடைய நடத்தைகளிலே சில சிக்னல்ஸை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இப்படியான பிரச்சனைகள் வரைக்கும் விசாரிக்கைகளை நாங்கள் பிரிய மாட்டோம் என்கின்ற ஸ்டேட்மெண்ட்டில் அவர்கள் மிக உறுதியாக இருப்பார்கள், மிக கடுமையாக இருப்பார்கள். அப்படி அவைகள் வார்த்தையிலேயோ அல்லது நடத்தையிலேயோ நாங்கள் கடைசி வரைக்கும் பிரியவே மாட்டோம் என்கின்ற ஒரு விடயத்தை வலியுறுத்துவார்களாக இருந்தால் நீங்கள் அலர்ட் ஆகிக்கொள்ள வேணும். குடும்பத்துக்கு எதிராக வெறுப்பை காட்ட தொடங்குவார்கள். அப்படியான இடங்களிலும் நீங்கள் அலர்ட்டாக இருக்க வேணும். அதே மாதிரி திடீரென்று கோபப்படுவார்கள், உங்களை பேசுவார்கள், விட்டு கொடுக்காமல் கதைப்பார்கள். இது போன்ற விடயங்கள் இடம்பெற்றால் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது, காதலர் மீது அதிக சார்பு உடையவர்களாக இருப்பார்கள். நீங்கள் எப்படித்தான் சொன்னாலும், அவர்களிலேயே பிழை இருந்தாலும் கூட காதலர்கள் மீது அதிக சார்பு உடையவர்களாக இருப்பார்கள். இந்த நிலையில் நீங்கள் கூடுதலாக கேர் பண்ண வேண்டியது, அது மிக மிக கவனமாக கையாள வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. அடுத்தது, உயிர் அச்சம் இருக்குமாக இருந்தால், இப்படியான பிள்ளைகள் உங்களிடத்திலே இருக்கின்றார்கள், அது
விரிவுரையாளர் தயாளினி அவர்களுக்கும் அதுதான் இடம்பெற்றது. உயிர் அச்சுறுத்தல் இருந்தது, பலர் எச்சரித்திருந்தார்கள், ஆனால் அவர் பொருட்படுத்தவில்லை. ஆகவே உயிர் அச்சம் இருக்குமாக இருந்தால் நீங்கள் போலீஸ் பாதுகாப்பை தேட வேண்டும். இது கடைசி கட்டம், முற்றுகின்ற நிலைமை. அந்த இடத்துல நீங்கள் பாதுகாப்பை தேடிக்கொள்ள வேண்டும். அது போலீஸ் பாதுகாப்பாக இருக்கலாம், அல்லது அயலவர்கள் உறவினர்கள் பாதுகாப்பாக இருக்கலாம். நீங்கள் ரிக்வெஸ்ட் பாதுகாப்புக்கு விண்ணப்பம் செய்தே ஆக வேண்டும். இது உங்களுடைய உயிர்களை பெரும்பாலும் இப்படியான சந்தர்ப்பங்களிலே காப்பாற்றிக் கொள்வதற்கு உதவும். அடுத்தது சமூக மாற்றம். இது ஒரு கூட்டாக இடம்பெற வேண்டிய, ஒரு சமூக மட்டத்தில் இடம்பெற வேண்டிய ஒரு மாற்றமாக இருக்கின்றது. இது லாங் டேர்ம், நீண்ட காலத்தில் தான் இது நடக்கும். அதாவது இந்த கௌரவம், சாதி, இது தொடர்பான இந்த ப்ரெஷர் குறையணும். இது காலப்போக்கில் நடக்கும் என்று நாங்கள் நம்பலாம். குறிப்பாக தனிநபரினுடைய உரிமையையும் தேவையையும் மதிக்கின்ற ஒரு சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டிய ஒரு தேவையை உடையவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். அப்படி இல்லாதுவிட்டால் இப்படியான மோதல்கள், சம்பவங்கள், வன்முறைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். ஆகவே இப்படிப்பட்ட சம்பவங்கள் தனியே காதல் காரணமாக அமைந்து விடுவது அல்ல, அல்லது தனிநபரினுடைய கோபத்தினால் அல்லது அவர்களுடைய வன்முறைகளால் இது இடம்பெறுவது அல்ல. குறிப்பாக மனநிலை, குடும்ப அழுத்தம், சமூக அமைப்பு, இப்படியான காரணிகளும் 3 காரணிகளும் இணைந்துதான் இப்படியான சம்பவங்களுக்கு வழிகோலுகின்றன. அதனை நாங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். முக்கியமாக கம்யூனிகேஷன் இல்லாத குடும்பம், அதோடு சேர்ந்து எமோஷனல் இம்மெச்சூரிட்டி இருக்கின்ற இளம் ஜோடிகள், அதாவது உணர்வு ரீதியாக ஒரு முதிர்ச்சி அடையாத தன்மையில் இருக்கக்கூடிய இளம் ஜோடிகள், இந்த கூட்டு மிக மிக ஆபத்தானது. அதாவது குடும்பத்தில் கண்ட்ரோல் மட்டும்தான் இருக்குது, கம்யூனிகேஷன் இல்லை. அந்த குடும்பத்தில் இருக்கிற மகளோ மகனோ ஒரு முதிர்ச்சி நிலைமை இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும், முதிர்ச்சியற்ற ஒரு உணர்வு நிலையை கொண்டவர்களாக இருக்கணும்னு சொன்னால் அந்த ஜோடி மிக மிக ஆபத்தான ஜோடியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஆகவே இப்படியான சம்பவங்கள் உங்களுடைய சமூகத்தில், உங்களுடைய குடும்பங்களில் நடக்கக்கூடாது என்று சொன்னால் இப்பொழுது நான் கூறிய இவற்றை எப்படி தடுக்கலாம் என்கின்ற விடயங்களில் அதிகமாக கவனம் செலுத்தி கொள்ளுங்கள். முடிந்த வரைக்கும் இந்த காணொளியை இது ஒரு விழிப்புணர்வு காணொளி. இந்த காணொளியை ஷேர் செய்து கொள்ளுங்கள், தேவையானவர்களுக்கு அனுப்பி கொள்ளுங்கள். இந்த பிரச்சனை எப்பொழுதுமே எல்லா இடங்களிலும் இருக்கின்ற பிரச்சனை தான். அடுத்த கட்டம் இது யாரோ ஒருவர் இந்த பிரச்சனையினுடைய விளிம்பு நிலையிலே இருப்பவராக இருப்பார். ஆகவே மறக்காமல் ஷேர் செய்து கொள்ளுங்கள். இது தொடர்பான விழிப்புணர்வுகளை ஒவ்வொரு குடும்பத்தவர்களும் பெற்றிருக்க வேண்டியது அவசியம் என்று நான் கருதுகின்றேன். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.